தேங்க்யூ ஸோ மச் மேம். வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல மேம்? எஸ் மேம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒண்டர்ஃபுல்லான வந்து ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரா உங்களோட நிறைய கோர்ஸ் வந்து எப்பவுமே ஒரு மீட்டிங் ஹோஸ்ட்ல பண்ணும்போது நிறைய ஒரு நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கான நிறைய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த இடத்துல சாந்தி மேம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேம். நீங்கள் மென்மேலும் இந்த தேங்க்யூ பிசினஸ்ல மேம். அச்சீவ் பண்ணுறது என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ குட் ஈவினிங். மேம். ஓகே, எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 32 மெம்பர்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த் கம்மி தான், ஃபங்க்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த 32 பேர் உள்ள வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த பிசினஸ்க்குள்ள உள்ள வந்து இந்த ஜூம் லிங்க் உள்ள வந்த எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ புதுசா உள்ள நபர்களுக்காக என்ன பத்தின ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் சமீமா. இந்த பிசினஸ் வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 3.5 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ஆஜிரா சிஸ்டர். ஃபேஸ்புக் மூலியமா இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இது வரைக்கும் ஒரு 38 லட்சம் ரூபாய் கிட்ட இன்கம் எடுத்திருக்கேன். ஸோ கம்பெனியோட ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமையா இருக்குது. ஸோ ஒரு எந்த ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெகக்னிஷனுமே எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் தாண்டி இவ்வளவு தூரம் இன்கம் வெளியே போனா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இன்னைக்கு நான் பிஇ முடிச்சிருக்கேன். வெளியே போய் என்னால ஒரு 1 லேக் வரைக்கும் சேலரி வாங்க முடியும். இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா என்னோட டைம் அங்க வந்து நான் அதிகமா கொடுக்கணும். ஒரு 8 ஹவர்ஸோ 10 ஹவர்ஸோ நான் என்னோட டைம் கொடுக்கணும். வீட்டுல பசங்களை வந்து பாத்துக்கிறதுக்கு யாரையாவது ஆல்டர்னேட் பண்ணிட்டு நான் அந்த இடத்துல ஒரு 8 ஹவர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஒரு 2 நாள் லீவ். அந்த 2 நாள் லீவ்ல கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் நான் மந்த்லி ஒர்க் பண்ணணும். ஸோ 25 நாளுமே 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணாதான் எனக்கு என்னோட சேலரி ஒரு 50,000மோ 1 லட்சமோ சம்பாதிக்க முடியும். ஆனா இந்த இடத்துல ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ்ல வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே ஒரு ஜூம் லிங்க் மூலியமா இந்த பிசினஸ் இன்னைக்கு 3 வருஷத்துல பண்ணி இவ்வளவு இன்கம் எடுத்திருக்கேன் அப்படின்னா உண்மையிலே இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட அப்ளைனுக்கும் ஆக்சிஸ் இந்தியா கம்பெனிக்கும் இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ புது நபர்கள் வந்து நிறைய பேர் நம்ம ஜாயின் ஆறோம். இந்த பிசினஸ் வந்து ஏதோ ஒரு பேக்கேஜ், ஏதோ ஒரு சொல்றாங்க, ரிலேஷன் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஒரு அன்னோன் கான்டாக்ட் சொல்றாங்க, இவ்வளவு நாள் ஃபாலோ பண்றாங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பிசினஸ் வாய்ப்பை எடுத்திருப்போம். இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல எடுத்திருப்போமானா கண்டிப்பா கிடையாது. எவ்வளவு சொல்றாங்க, 600 ரூபாயில இருந்து 60,000 வரைக்கும் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ப முடியுமா, சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த பிசினஸ் எடுக்கும்போது கண்டிப்பா நம்பியிருக்க மாட்டோம். ஏன் நானும் நம்பல. இவ்வளவு சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பா நம்பிக்கை இல்ல, ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரி, இருந்தாலும் பாத்தீங்கன்னா குடுக்குற காசுக்கு நமக்கு பொருள் தராங்க. ஜஸ்ட் ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? எவ்வளவோ நம்ம லைஃப்ல வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரு 3,500 ரூபாய் 4,000 ரூபாய் ஒரு 10,000 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம வேஸ்ட் பண்ணாத பணம் கிடையாது. எவ்வளவோ நம்ம லைஃப்ல நம்ம இப்போ வந்து ஒரு என்னோட வயசு 34 வயசு அப்படின்னா இந்த வயசுல 34 வருஷம்ல நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன், காலேஜ் படிச்சிருக்கேன். அதை தாண்டி நிறைய செலவு. ஒரு கல்யாணம் அப்படின்னாலே ஆடம்பரமா இன்னைக்கு எவ்வளவோ செலவு பண்றாங்க. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களே மேரேஜ் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு 5 லட்சம்ல இருந்து 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி தான் மேரேஜ் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம அழிந்து போகக்கூடிய, அதாவது நம்மளோட மேரேஜ்ங்கிறது ஒரு இதுதான். சோ அதுல நிறைய செலவு வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம நிறைய செலவு பண்ணிருக்கோம். சோ அந்த செலவு எல்லாம் பாத்தீங்க கம்பேர் பண்ணும்போது இது பெரிய அமௌண்டே கிடையாது. ஒரு சின்ன ஒரு பர்ச்சேஸ், இந்த பர்ச்சேஸ்ல உள்ள வந்து ட்ரை பண்ணலாம்னு உள்ள வந்தவங்க தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து கம்பெனியோட சிடியாவோ இடியாவோ பிபியாவோ டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே வாய்ப்பு தான் இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. பிசினஸ் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜீரோ தான். ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். 600 ரூபாயில இருந்து தான் இன்கம் ஸ்டார்ட் ஆகுது. 600 ரூபாயில இருந்து படிப்படியா 60,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த படிப்படியான ஸ்டெப் வந்து நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்ண முடியும், எப்படி இந்த சின்ன இன்கம்ல இருந்து பெரிய இன்கமுக்கு நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ ஒரு பேசிக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூ ஜாயினர்ஸ் உள்ள வந்துட்டோம். ஐடி போட்டோம், ஐடி பாஸ்வேர்ட் வந்தது, வீட்டுக்கு பொருள் வந்துருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத லீடர்ஸ்க்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க கிட்ட கால் பண்ணி தயவு செய்து கேளுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் பொருள் வந்தாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணனே தெரியாது. என்ன பண்ணனே தெரியாம நம்ம கொடுத்த காசுக்கு தான் பொருள் வந்துருச்சே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வந்து அப்படியே சைலண்டா உட்கார்ந்துடுறாங்க. சோ தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க.
நீங்க எவ்வளவு பணம் இன்னைக்கு 3,500 கொடுத்துருக்கீங்களோ இல்ல 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்களோ 30 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க 3,500 30 லட்சம் கொடுத்துதான் நினைச்சு இந்த பிசினஸ் நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே 3,500 அப்படிங்கிறது பெரிய காசுதான். நிறைய பேருக்கு கண்டிப்பா பெரிய காசுதான். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே பிசினஸ் எடுக்கும் போது கடன் வாங்கியோ எப்படியோ அரேஞ்ச் பண்ணியோ தான் நம்ம போட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3,500 இம்மீடியட்டா நம்மளால ரெடி பண்ண முடியும்னா கஷ்டமான விஷயம் தான். ஓகேங்களா? சோ அவ்வளவு பெரிய காசு கொடுத்துதான் இங்க எல்லாரும் உள்ள வந்திருக்கோம். யாரும் வந்து நம்ம சும்மா எல்லாம் ஜாயின் பண்ணல. சரிங்களா? சோ ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு வந்து நம்ம அசால்ட்டா இருந்துட்டு இருக்கோம், ஏன் இந்த பிசினஸ் வந்து ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கேட்டுக்கோங்க. சரிங்களா? சோ புதுசா வந்து நபர்கள் உள்ள வந்திருக்கீங்க. சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல லிசன் பண்ணுங்க. சோ அடுத்தடுத்து வந்து என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்த உங்க அப்ளைனோட கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அடுத்த லெவல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் எடுத்துட்டோம். ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ இந்த ஐடி பாஸ்வேர்டை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆப்பை லாகின் பண்ணி எல்லாருமே பாருங்க. ஐடி பாஸ்வேர்டு போட்டா ஓபன் ஆகுதா அப்படின்னு பாருங்க. ஆப் ஓபன் ஆனோடனே அதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்க லீடர் ஆர்டர் போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. நாப்கின் பேக்கேஜோ கிராசரியோ ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கான பேக்கேஜ் வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்களே அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி பாருங்க. என்னென்னு பாருங்க. எல்லாமே வந்து சொல்லி கொடுக்க முடியாது. இங்க யாருமே வந்து சின்ன குழந்தைங்க கிடையாது. இன்னைக்கு எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கு. மீசோ ஆப், அமேசான் ஆப், பிளிப்கார்ட் ஆப் இதெல்லாம் நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஜஸ்ட் ஏதோ ஒரு ரெஃபரல் மூலியமா அமேசான் இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே. நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அவ்வளவுதான். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த கேட்டகரியில என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, எப்படி டெலிவரி பண்ண, எப்படி ஆர்டர் போடணும், என்னென்ன கிட்டு, என்னென்ன அந்த அமேசான்ல வந்து நியூவா வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, இது எல்லாம் நமக்கு யாராவது சொல்லி தராங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. யாரும் சொல்லி தரல. நம்மளே இன்ஸ்டால் பண்ணோம், நம்மளே வந்து மெயில் ஐடி கொடுத்தோம், லாகின் பண்ணோம், பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் நம்ம ஆக்சஸ் இந்தியா ஆப். இதை மட்டும் வந்து ஆப் லாகின் பண்ணோட அப்படியே விட்டுறீங்க. ஆப் ஓபன் பண்ணி தயவு செய்து பாருங்க. இந்த ஆப்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் ஒவ்வொரு பட்டனையும் நீங்களா கிளிக் பண்ணி பாருங்க. ஏன்னா யாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணாதவங்க கிடையாது. எல்லாருமே எல்லாமே யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான். சரிங்களா? ஆப் ஓபன் பண்ணி அதுல ரெஃபரல்னா என்ன, சோ அந்த ஷாப் பை கேட்டகரிஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல என்னென்ன இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பாருங்க. மை வேலட்னா என்ன, மெயின் வேலட் டிஸ்கவுண்ட் பாயிண்ட்னா என்ன, சோ இதுல ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல நம்ம என்ன பண்ண முடியும், சோ லாக் அவுட் எப்படி பண்றது, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்குது. இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களே, இன்சூரன்ஸ்னா என்ன, புதுசா உள்ள நபர்கள் இதை யாராவது கேக்குறீங்களா? சோ நம்ம ஆப்ல ஜாயின் பண்ணிட்டு ரெஃபரல் பண்ணா இன்கம் சொல்றாங்க. இந்த இன்சூரன்ஸ்னா என்ன, எதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா நீங்களே உள்ள போய் ஒரு ஆப்பை செக் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல ஏதோ இருக்கு அப்படிங்கிற விஷயத்தோட நீங்க டிராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? புதுசா உள்ள நபர்கள் இத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம பெரிய லீடரா வந்து வர முடியும், பெரிய இன்கம் ஏர்னராவும் நம்ம வர முடியும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட். சோ லிஸ்ட்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இந்த லிஸ்ட் மேக் பண்றது பாத்தீங்க அப்படின்னா 2 லிஸ்ட் மேக் பண்ணணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் லிஸ்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட். இந்த நேம் லிஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ட்ரீம் லிஸ்ட் தான். ட்ரீம்னா என்ன, நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கிடைக்காம போயிருக்கும் இல்லையா? நம்ம ஆசைப்பட்டு நமக்கு அந்த விஷயம் கிடைச்சிருக்காது. சோ அதுதான் நம்மளோட ட்ரீம். சரிங்களா? சோ அந்த ட்ரீம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்குள்ள எழுதுங்க. ஆக்சஸ் இந்தியா ஐடி போட்டாச்சு. ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு நோட்டோ ஒரு டைரியோ வாங்கி வச்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களோட ஐடி பாஸ்வேர்டை எழுதிக்கோங்க. சரிங்களா? ஐடி பாஸ்வேர்டு நிறைய பேர் ஐடி தெரியுது, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து என் பாஸ்வேர்டு தெரியல, என் ஐடி நம்பர் மறந்து போச்சுன்னு வந்து கேக்குறீங்க. சோ இத ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. எத்தனை ஐடி போட்டிருந்தாலும் 7 ஐடி போட்டிருந்தாலும் 7 ஐடியும் பாஸ்வேர்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் லிஸ்ட். ட்ரீம் லிஸ்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன தேவைகள் கிடைக்காம இருந்திருக்கும். சரிங்களா? ஆசைப்பட்டிருக்கீங்க கிடைக்காம இருந்திருக்கும். சோ இந்த ட்ரீம் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரிஸா பிரிச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல் அண்ட் லாங் டேர்ம் கோல். சரிங்களா? ஷார்ட் டேர்ம் கோல்னா என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம்ல நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஷார்ட் டைம்ல என்ன வாங்க முடியும், இந்த ஆக்சிஸ் இந்தியா மூலியமா ஒரு 3 மாசத்துல ஸ்டார்டிங்ல ஒரு 3 மாசத்துல
ஒரு 10,000 ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் உங்களுக்குள்ள வரணும். அந்த 10,000 ரூபாய் சம்பாதிச்சு என்ன வாங்கணும்னா, உங்களுக்கு தேவை என்ன இருக்கோ, ஒரு மொபைலா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு உங்க பசங்களுக்கு உங்க பொண்ணுக்கு ஏதாவது கொலுசு வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்க இன்கம் ஏர்ன் பண்ண அந்த 3 மாசத்துல உள்ள ஒரு 10,000 ரூபாய் இன்கம் வச்சு உங்களால என்ன வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, அதை வந்து உங்க ஷார்ட் டேர்ம் கோலா எழுதிக்கோங்க. எடுத்த உடனே வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னா அது கண்டிப்பா நடக்காது. 3 மாசத்துலயே நான் கார் வாங்கணும், 3 மாசத்துலயே வீடு கட்டணும்னா அது கண்டிப்பா வந்து எங்கேயுமே நடக்காது. சரிங்களா? மந்திரத்துல மாங்காய் வந்து பழுக்காது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிட் டேர்ம் கோல். மிட் டேர்ம் கோல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு 6 மாசத்துக்குள்ள 6 to 1 வருஷத்துக்குள்ள, சோ 6 to 1 வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 to 1 வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்க 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களால அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட் மிட் டேர்ம் கோல் என்ன? சோ ஒரு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. இந்த 50,000 ரூபாய் வச்சு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏதாவது கடன் இருக்கலாம், சோ இந்த கடன் அடைக்கணும். சோ ஏதாவது ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சுக்கலாம். அந்த ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துல ஆக்சிஸ் இந்தியால சம்பாதிச்சு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கணும். சோ இந்த மாதிரி உங்களோட மிட் டேர்ம் கோலையும் எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல்னா என்ன அப்படின்னா, ஒரு 3 to 5 வருஷத்துல இந்த பிசினஸ் மூலியமா ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், சோ இந்த மாதிரி ஒரு லேண்ட் வாங்கணும். இந்த மாதிரி உங்களோட ஒரு ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க யாரும் வந்து வாங்காம கிடையாது. நம்ம கம்பெனில ஒரு 450க்கு மேல கார் அச்சீவர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு 3 to 4 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியால டிராவல் பண்ணி கார் வாங்கினவங்க தான். லேண்ட் அச்சீவர் நிறைய இருக்காங்க, ஹவுஸ் அச்சீவர் நிறைய இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் அச்சீவர், லேண்ட் அச்சீவர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 வருஷத்துல இந்த பிசினஸ்ல ஏர்ன் பண்ணி வீடு கட்டினவங்க தான். சோ இந்த எல்லாமே வந்து நடந்திருக்கு. சோ நடந்திருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா நமக்கும் நடக்கும். அந்த ஒரு கோலை வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட். நேம் லிஸ்ட் எப்படி இருக்கணும்? கண்டிப்பா நேம் லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு பில்டிங் கட்ட போறோம் அப்படின்னா அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அந்த பேஸ்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இங்க நம்ம பீப்புள் பிசினஸ், ஓகேங்களா? சோ பீப்புள் பிசினஸ்க்கு மூலப்பொருள் என்ன அப்படின்னா கான்டென்ட் தான். சோ இந்த டீம் நமக்கு ஸ்ட்ராங்கா வரணும் அப்படின்னா நேம் லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரே நீங்க உங்களே கேட்டுக்கோங்க, நேம் லிஸ்ட் ப்ராப்பரா நம்ம எழுதி வச்சிருக்கோமா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே நீங்க கேட்டுக்கோங்க. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேம் லிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், சோ இந்த 4 பேர் கலந்த ஒரு நேம் லிஸ்ட். ஓகேங்களா? இத வந்து 2 நேம் லிஸ்ட 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரஃப் லிஸ்ட். ரஃப் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம தெரிஞ்ச எல்லாரையுமே எழுதுங்க. நமக்கு எவ்வளவு பேர் தெரியும், தெரியாம எல்லாம் கிடையாது. போன்ல தான் கான்டாக்ட் இருக்குன்னு கிடையாது. போனை தாண்டி நமக்கு நிறைய பேர் தெரியும், ஆனா நம்பர் தெரிஞ்சிருக்காது. சோ அவங்க கிட்ட அதுக்கப்புறம் நம்பர் நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்பர் வாங்கிக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச நேம், யார் யாரெல்லாம் உங்களுக்கு நேம் தெரியுமோ அந்த நேம் எல்லாருமே எழுதுங்க. இந்த பிசினஸ்க்கு நமக்கு யாரெல்லாம் தேவை? ஒண்ணு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன தேவை? அவங்க வந்து உயிரோட இருக்கணும். இந்த 2 பேர் தான் இந்த பிசினஸ் தேவை. நமக்கு தெரிஞ்ச அத்தனை பேர் நமக்கு இருக்காங்க, கான்டாக்ட் தான் இல்லாம இருக்கும். சோ ஆனா நேம் லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ரஃப் லிஸ்ட் தான் இந்த நேம் லிஸ்ட் எழுதிக்கோங்க. யாருமே ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க வருவாங்களா மாட்டாங்களா, இவங்களுக்கு தேவை இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நீடி, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்களுக்கு என்ன கடன் இருக்குங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? சோ யாருமே நம்ம ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சோ நேம் லிஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட நேம் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க. மொபைல் நம்பர் இல்ல, நேம் மட்டும் தான் தெரியும்னா நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன், அவங்க என்ன வேலை பாக்குறாங்க, கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டா அவங்க எவ்வளவு இன்கம் வாங்குறாங்க, வேலையில எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, சோ அந்த ஒரு பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ அவங்களோட ஊர் என்ன, எந்த ஊர்ல இருந்து அவங்க அவங்க நேம் எழுதிருக்கீங்க அப்படிங்கறதையும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ரஃப் லிஸ்ட்ல எழுதிக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் லிஸ்ட். ஃபேர் லிஸ்ட் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு லிஸ்ட். சோ இந்த லிஸ்ட நீங்க 3 கேட்டகரிஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் லிஸ்ட், வார்ம் லிஸ்ட், கோல்டு லிஸ்ட். ஹாட் லிஸ்ட்னா யாரு அப்படின்னா ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில உள்ள மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் பிளஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 3 பேரும் ஹாட் லிஸ்ட்ல வருவாங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் வார்ம் லிஸ்ட். வார்ம் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம பிரதரோட ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கான்டாக்ட் இல்லைன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வார்ம் லிஸ்ட்ல வரும். கோல்டு லிஸ்ட். கோல்டு லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியாதவங்க தான். தெரிஞ்சிருக்கும், அவங்கள பார்த்திருப்போம், சிரிச்சிருப்போம். ஆனா அவங்க கான்டாக்ட் நம்ம கிட்ட இருக்காது. ரொம்ப க்ளோஸ்ல இருக்க மாட்டோம். ஆனா அவங்க பார்த்தா இவங்க தான் அப்படிங்கிறது தெரியும். சோ அந்த மாதிரி பர்சன் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் லிஸ்ட்ல வருவாங்க. சரிங்களா? இந்த ப்ராப்பரான ஃபேர் லிஸ்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கேட்டகரிஸ் வைஸ் பிரிச்சுக்கோங்க. ஹாட் லிஸ்ட்னா யாரு? நம்ம க்ளோஸா உள்ள ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பிளஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். வார்ம் லிஸ்ட்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு 100 கான்டாக்ட் இருக்கும். அந்த கான்டாக்டையும் நீங்க வாங்கி வந்து பிசினஸ் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லிஸ்ட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரேஞ்சர்ஸும் எழுதிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு நபரையாவது நம்மளோட லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். சரிங்களா? கண்டிப்பா புது புது நபர்கள் நம்மளோட லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும். இப்ப நிறைய பேரு சொல்றோம் இல்லையா, எனக்கு வந்து யாருமே தெரியாது அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க இருக்க நிறைய பேரே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாருமே கான்டாக்ட் கிடையாதுன்னு இருக்கும். இது ஒரு மைண்ட் ரீடிங் எக்ஸசைஸ் வந்து யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து நீங்க ஒரு மனசுல வந்து நினைங்க. ஓகேங்களா? உங்க மனசுல தோணக்கூடிய நேம வந்து நினைங்க. கான்டாக்ட் இல்லைன்னு சொல்றோம். நமக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கு. இப்ப வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஒரு டாக்டர், அந்த டாக்டர் நினைச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டீச்சர், நம்ம பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. சோ அந்த ஸ்கூல் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்க. சோ நமக்கு தெரிஞ்ச ஆர்மி பர்சன் இந்த மாதிரி இருக்கலாம். அங்கிள், பக்கத்து கடையில மளிகை கடைக்கு போறீங்க, பால் கடைக்கு போறீங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷாப் ஓனரு, பிளஸ் நம்ம வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா பிளம்பரு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு லேப்ல வந்து டெஸ்ட் எடுக்க போறீங்க, பிளட் டெஸ்ட் எடுக்க போறீங்க, இதுவும் நம்ம கான்டாக்ட் தான். ஒரு போட்டோகிராஃபரு, டான்சரு, நிறைய ஒரு ரயில்வேல ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாம் கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க இந்த பிசினஸ்ல நம்ம எடுக்கலாமா, அவங்க நேம் மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களுக்கு உங்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம். சரிங்களா? நம்ம பசங்களோட டீச்சரு, டியூஷன் கொண்டு அனுப்புறோம் இல்லைங்களா? சோ அந்த டியூஷன் டீச்சரு, சோ எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாம் கொண்டு விடுவீங்க, சோ அந்த டீச்சர்ஸ். சோ இந்த மாதிரி நீங்க கண்ணை மூடி நினைச்சு பார்க்கும்போது நிறைய பேரோட கான்டெஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. கான்டாக்ட் இல்லாம யாருமே கிடையாது. சரிங்களா? சோ கான்டாக்ட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். சோ இந்த கான்டாக்ட நம்ம பிரிச்சு பிரிச்சு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்டிங் அண்ட் இன்வைட்டிங் டிப்ஸ். எப்படி இன்வைட் பண்ணணும்? கான்டாக்ட் எழுதிட்டோம், எழுதின உடனே நம்ம போன்லயே சொல்லிடணுமா? 3500 ரூபாய்க்கு நாப்கின் கிட்டு, 6500 ரூபாய்க்கு கிராசரி கிட்டு, 4850 ரூபாய்க்கு சாரி கிட்டு, இதெல்லாம் நீ பர்ச்சேஸ் பண்ணு, உனக்கு தெரிஞ்ச 2 பேரை ரெஃபர் பண்ணு. இப்படிதான் இன்வைட் பண்ணணுமா? கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? சோ இன்விடேஷன் வந்து இன்விடேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் நேர்ல போய் இன்வைட் பண்ணக்கூடாது. போன்ல இன்வைட் பண்ணலாம், ஆனா பிரசன்டேஷன் நேர்ல போய் தான் கொடுக்கணும். இன்விடேஷன் பாத்தீங்கன்னா நேர்ல சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நேர்ல நம்ம சொல்லும் போது நம்ம கிட்ட நிறைய கேள்வி கேட்டுருவாங்க. இன்வைட் பண்றோம், ஒரு பிசினஸ் நான் பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே அங்கேயே கேட்டுருவாங்க. சோ என்ன பிசினஸ், இந்த மாதிரி பிசினஸா, நெட்வொர்க் மார்க்கெட்டா, எம்எல்எம்மா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கும்போது டக்கு டக்கு நம்ம அந்த இடத்துல ஆன்சர் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா போன்ல இன்வைட் பண்ணலாம். எப்படி இன்வைட் பண்ணலாம்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் நம்ம இன்வைட் பண்ணணும். சரிங்களா? சோ இன்விடேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்க ஃப்ரெண்ட தான் ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணுவீங்க. ஹாட் லிஸ்ட்ல உள்ள ஃப்ரெண்ட தான் இன்வைட் பண்ணுவீங்க இல்லையா? சோ ஃப்ரெண்ட பேசும்போது எப்படி பேசலாம்? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? சோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான், க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், என்னோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நானும் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும். இதை வந்து போன்ல சொல்ல முடியாது. 1 minute. இத வந்து பாத்தீங்கன்னா போன்ல சொல்ல முடியாது. சரிங்களா? சோ போன்ல விளக்கம் கொடுத்தா அவங்க வர்றது கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா போன்ல எல்லாத்தையும் கேட்டுருவாங்க இல்லையா? அப்ப அவங்களே ஒரு கற்பனை பண்ணிப்பாங்க, இது இப்படிதான் இருக்கும். ஏன்னா நெட்வொர்க் வந்து நிறைய பேர் வந்து ஏமாந்து போயிருக்காங்க, நிறைய கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க.
சோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுவும் அது மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, வர கண்டிப்பா யோசிப்பாங்க. சோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்விடேஷனை கொடுக்கணும். சரிங்களா? பிசினஸ வந்து போன்லயே வந்து பேசக்கூடாது. டோன்ட் எக்ஸ்பிளைன் த பிசினஸ் இன் த இன்விடேஷன். இன்விடேஷன்ல பிசினஸ் பேசவே கூடாது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சோ அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கொஸ்டின் தான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன கேக்குவாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, எம்எல்எம்மா, ஆள் சேர்க்கணுமா, இதுதானே கேட்பாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியுமா, இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்களா, சோ அப்படி கேட்டு பாருங்க. ஓகேங்களா? அப்படி கேட்கும்போது அவங்க பண்ணிருப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, சூப்பர் சூப்பரா வந்து பண்ணிருப்பீங்க. சோ அப்போ இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கான்செப்ட், நீங்க பண்ண நெட்வொர்க் கான்செப்ட் மாதிரி இது வந்து ப்ராடக்ட வாங்கி விற்கக்கூடிய கான்செப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டோ கிடையாது. சூப்பரான ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல ஒரே ஒரு தடவை நம்ம கடையை மாத்தி பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஒரே ஒன் டைம் நம்ம கடையில நம்ம ரெகுலரா வாங்கக்கூடிய மளிகை சாமான, நாப்கினையோ ட்ரெஸ்ஸையோ ஒரே ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்றது மூலியமா நீங்க கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி இந்த பிசினஸ்ல கோடீஸ்வரங்களா ஆயிருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம ஷார்ட்டா சொன்னா போதும். சரிங்களா? சோ இன்வைட் பண்றோம். இன்வைட் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு ஆன்லைன்லயோ இல்ல வந்து ஒன் டு ஒன் பிரசன்டேஷனோ நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்ப ஆன்லைன்ல இன்வைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. சோ ஆன்லைன்ல இன்வைட் பண்ணும்போது அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். இப்ப நமக்கு மீட்டிங் வந்து மூணு டைம் நடக்குது இல்லையா, பிரசன்டேஷன் வந்து 2 டைம் நடக்குது. மதியானம் 2:30 மணிக்கு 7 மணிக்கு நடக்குது. சோ இப்ப அந்த அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். 2:30 மணிக்கு அட்டன் பண்ண போறீங்களா, 7 மணிக்கு அட்டன் பண்ண போறீங்களா? சோ இந்த 2 டைம் வந்து ஸ்லாட் இருக்கு. உங்களுக்கு எந்த டைம் வந்து கம்ஃபர்டபிள் சொல்லுங்க அப்படிங்கறத அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். நம்ம பிக்ஸ் பண்ணி நாம சொல்லக்கூடாது 2:30 மணிக்கு மீட்டிங் இருக்கு அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் வேற வேலை இருக்கும். சரிங்களா? ஏன்னா நாம தான் ஒரு பிசினஸ் வாய்ப்பு கொண்டு கொடுக்குறோம். நம்ம சொல்லக்கூடிய டைம்ல அவங்க அட்டன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க. ஒரு 2:30 மணி 7 மணி டெய்லி இந்த டைம்ல இருக்குது. உங்களுக்கு எந்த டேல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க, அதுவும் எந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம சாய்ஸ் கொடுக்கணும். சாய்ஸ் கொடுத்தாதான் அவங்க சூஸ் பண்ண முடியும். நம்ம சாய்ஸே கொடுக்கல இந்த டைம் அட்டன் பண்ணுங்கன்னா கண்டிப்பா உள்ள வர மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு அட்டன் பண்ணலையா, இன்னொரு டைம் கொடுங்க, இன்னொரு நாள்ல ஷெட்யூல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? சோ அதே மாதிரி இப்ப வந்து இன்னைக்கு பிளான், இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு வந்து இன்வைட் பண்றீங்க. அவங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெனஸ்டே தான் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். அப்போ வெனஸ்டே வரைக்கும் நம்ம அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ரிமைண்டர் பண்ணிட்டே இருக்கணும். மண்டே டு டியூஸ்டே எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வெனஸ்டே நீங்க பிளான் பாக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மெசேஜ் போட்டுட்டே இருங்க. ஓகேங்களா? நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு புதன்கிழமை மெசேஜ் அந்த 7 மணி லிங்க் அப்படின்னா 6:30 மணிக்கு மீட்டிங் லிங்க் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா மறந்துடுவாங்க. சரிங்களா? நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மெசேஜ் வந்து பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? அவங்க மீட்டிங்ல உட்கார்ற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். கரெக்டா மீட்டிங்குள்ள வந்திருக்காங்களா, மீட்டிங்ல மைக் ஆன் பண்ணிருக்காங்களா, சோ கரெக்டா லிசன் பண்றாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நிறைய பேரை நம்ம வந்து புஷ் பண்ண கூடாது. ஓகேங்களா? ரொம்ப வற்புறுத்த கூடாது. நீங்க புடிச்சா நம்ம சேர்ந்து பண்ணலாம், பிடிக்கலையா எந்த பிரச்சனையும் கிடையாது, மீட்டிங்கை மட்டும் பாருங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொன்னா போதும். ஏன்னா எல்லாரும் பிசினஸ்குள்ள வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? எல்லாரும் வரமாட்டாங்க. 80-20 ரூல் தான். சோ யாருமே புஷ் பண்ணி இந்த பிசினஸ நம்ம பண்ண வைக்க முடியாது. இங்க நாமளே வந்து எல்லாருமே புடிச்சுதான் பிசினஸ் எடுத்திருப்போம், புடிச்சாதான் பண்ணுவோம். பிடிக்கல அப்படின்னா நம்மளால கூட அதை பண்ண முடியாது. சரிங்களா? சோ யாரையுமே வந்து வற்புறுத்த கூடாது. அவங்க பிடிச்சா அவங்க பண்ணட்டும். சோ மீட்டிங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, பிடிச்சா பண்ணுங்க, இல்லையா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டச்ல வந்து வச்சுக்கணும். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்வைட்டிங் டிப்ஸ். போன்லயே வந்து பிளான் சொல்லக்கூடாது. போன்லயே வந்து போன்ல தான் இன்வைட் பண்ணணும், போன்ல பிரசன்டேஷன் கொடுக்க கூடாது, போன்ல இன்வைட் பண்ணணும். சரிங்களா? இன்விடேஷன் வந்து ஷார்ட்டா இருக்கணும். பிசினஸ் வந்து போன்ல பேசக்கூடாது, அதாவது பிரசன்டேஷனை போன்ல பேசக்கூடாது. இன்வைட் மட்டும்தான் போன்ல பண்ணணும். அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை தான் நம்ம திருப்பி கேட்கணும், ஆன்சர் வந்து சொல்லக்கூடாது. பிரசன்டேஷன் அட்டன் பண்றதுக்கு அவங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்கணும். எந்த டைம் அட்டன் பண்றீங்கிறத சாய்ஸ் கொடுக்கணும். சோ அவங்க மீட்டிங்க்கு உள்ள வந்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்கள கரெக்டா ஃபாலோ பண்ணி மீட்டிங்ல உட்கார வைக்கணும்.
சரிங்களா? சோ இது எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோயிங் த பிசினஸ் பிளான். பிசினஸ் பிளானை நம்ம வந்து அவங்களுக்கு ஷோ பண்றோம், பிளான் கொடுக்குறோம். சரிங்களா? சோ இதுல என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பிளான் வந்து 1-to-1 கொடுக்கும்போது ஈஸியா கன்வர்ஷன் ஆகும். ஏன்னா போன்ல நம்ம வந்து ஜூம்லயோ போன்லயோ கொடுக்கும்போது கன்வர்ஷன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதே 1-to-1 நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கும். போன்ல நேர்ல உட்காந்து நம்ம பிளான் கொடுக்க போறோம், 1-to-1 உட்கார்ந்து இருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க போனை ஃபர்ஸ்ட் சைலண்ட்ல போட சொல்லிருங்க. அவங்க போடுறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்க போனை சைலண்ட்ல போட்டு டேபிள்ல வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லிருங்க, சைலண்ட்ல போட்டாதான் பிரசன்டேஷன் வந்து சீக்கிரம் முடியும். சைலண்ட்ல போடணும் அப்படின்னா பிரசன்டேஷன் வந்து லாங் த டைமா போகும். ஏன்னா இடையில கால் வரும், அப்ப பேசுவாங்க, திருப்பி கால் வரும், நம்ம என்ன சொன்னாங்கிறது மறந்துடுவாங்க. ஒரு 30 மினிட்ஸ் தான், ஒரு 30 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் தான். சோ அது வரைக்கும் போனை சைலண்ட்ல போட்டுருங்க அப்படின்னு நம்ம போனையும் நம்ம சைலண்ட்ல போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா எந்த டவுட்டா இருந்தாலும் லாஸ்ட்ல வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருங்க. அப்படி சொன்னாதான் இடையில டவுட் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிளான் கொடுத்துட்டே இருக்கும்போது இடையில ஏதாவது டவுட் கேட்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்கு மாறி போயிடும், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறி போயிடும். சரிங்களா? அதனால அவங்க கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிடணும், எந்த டவுட்டா இருந்தாலும் லாஸ்ட்ல கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருங்க. கான்பிடென்டா பிரசன்டேஷன் கொடுக்கணும். பிரசன்டேஷன் வந்து நமக்கு தெரியல அப்படின்னாலும் கான்பிடென்டா இருக்கணும். சோ அது வந்து நம்மளோட வாய்ஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? சோ எனக்கு தெரியல, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிளான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம தயங்கி கொடுக்க கூடாது, கான்பிடென்டா இருக்கணும். வந்து பாத்தீங்கன்னா 25 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கணும். half an hour முடியாது. ஒரு 1 hour 2 hourலாம் உட்கார முடியாது. இங்கே நிறைய பேர் ஜூம்லயே பாத்தீங்கன்னா பிளான் கொடுக்க சொன்னா 1 hour கொடுக்குறீங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா மீட்டிங்ல நிறைய பேர் கிளம்பி போயிடுறாங்க. சரிங்களா? எல்லாராலையும் இப்ப நம்ம 1 hour மீட்டிங் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 30 to 40 மினிட்ஸ் தான் எல்லாராலையும் ஒரு அட்டென்ஷனா இருக்க முடியும். சரிங்களா? எப்போதுமே நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு ஹோஸ்டே நம்ம 15 மினிட்ஸ் பண்றோம். ஏன்னா எல்லாரும் வர்றதுக்கே லேட் ஆகுது. ஷார்ப்பா எல்லாருமே அந்த 9 o'clock வந்துட்டோம்னா 9:30க்கு சூப்பரா மீட்டிங் முடிச்சுட்டு போயிடலாம். அரை மணி நேரம் மட்டும்தான் எல்லாராலையும் அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா? என்ன இருக்கலாம் அப்படின்னா 5 விஷயம் நம்ம கவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 P's சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ப்ரொஃபைல்ல என்ன அப்படின்னா கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுது. ஓகேங்களா? கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு, கம்பெனியோட எத்தனை ஆபீஸ் இருக்கு, யார் யாரெல்லாம் இந்த ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீப்புள் பிஹைண்ட் த கம்பெனி. சோ இந்த கம்பெனிக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா, கம்பெனியோட எம்டி யாரு, சிஇஓ யாரு, எத்தனை ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் இருக்காங்க, எத்தனை விபிஸ் இருக்காங்க, எத்தனை சிஇடிஸ் இருக்காங்க, சோ எவ்வளவு பிரான்ச் ஆபீஸ் இருக்கு, இந்த மாதிரி பீப்புள் பிஹைண்ட் த கம்பெனியும் நம்ம 5 மினிட்ஸ் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ப்ராடக்ட் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு, 10,000 ப்ராடக்ட் இருக்கு. அதுக்காக எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம கிட்ட எத்தனை கிட்ட இருக்கு, ஒரு 6-7 கிட்ட இருக்கும். சோ அந்த 6-7 கிட்டையும் சொல்லணும் அவசியம் கிடையாது. பேசிக்கா உள்ள நாப்கின் கிட்டு, கிராசரி கிட்டு, ட்ரெஸ் கிட்டு, சோ இந்த 3 கிட்ட சொன்னா போதும். அதுக்கப்புறம் அவங்க உள்ள வந்து என்னென்ன கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கட்டும். நம்ம எல்லாமே சொல்லி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். புதுசா ஒருத்தவங்க கிட்ட கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷார்ட்டா புரியுற மாதிரி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? சோ கம்பெனியோட ப்ராடக்ட் என்னங்கறத சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் பிளானுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த கிட்டுக்கெல்லாம் 5 நிமிஷம் போதும். நிறைய பேரு கிட்டுக்கு நிறைய டைம் எடுக்கிறோம். அதாவது கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்ப 6,500 கிட்டனா 6,300 கிராசரி, 200 கொரியர் சார்ஜ், 2,000 டிஸ்கவுண்ட் கூப்பனு. சோ இதை ஷார்ட்டா சொல்லிடலாம். சரிங்களா? இப்ப 6,300 இந்த பொருள் வரும், இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டாம். சரிங்களா? சோ இந்த 3 கிட்டையும் ஷார்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லிக்கலாம். இன்கம் பிளான் தான் இங்க இம்பார்ட்டன்ட். இன்கம் பிளான வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஐடி போட்டா என்ன இன்கம், 3 ஐடி போட்டா என்ன இன்கம், 7 ஐடி போட்டா என்ன இன்கம் அப்படிங்கறத ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பி என்ன, பொட்டன்ஷியல். இந்த கம்பெனி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு துறையில இருக்கு. சோ இந்த துறையில ஒரு 2 to 3 வருஷம் நம்ம இருந்தா எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கம்பெனியோட பொட்டன்ஷியலையும் நம்ம சொல்லணும். சரிங்களா? இந்த 5 P's வந்து கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் பிஹைண்ட் த கம்பெனி. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா பிளான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல். இந்த 5 பீஸும் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் உடனே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே எல்லாம் வரமாட்டாங்க. ஃபாலோ பண்ணி ஃபாலோ த்ரூ. ஓகே பிடிச்சிருக்குன்னு வந்து ஒரு பேக்கேஜ் எடுப்பாங்க உடனே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ அப்ல தான் வருவாங்க. இந்த ஃபாலோ அப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரசன்டேஷன் கொடுத்த உடனே எப்படி ஃபாலோ பண்ணலாம், பிரசன்டேஷன் கொடுத்து முடிச்ச உடனே உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு தான் ஒரு வார்த்தை கேட்போம். அப்படி எல்லாம் கேட்க கூடாது. சரிங்களா? பிரசன்டேஷன் முடிச்ச உடனே இந்த நெட்வொர்க்கோட பவர் என்னங்கறத நம்ம சொல்லணும். சோ இந்த நெட்வொர்க்கை வந்து இந்த வியாபாரத்தை நம்ம தனியா பண்ண போறது இல்ல, ஒரு டீமா சேர்ந்து தான் பண்ண போறோம். நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு மேல எவ்வளவு லீடர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு பெரிய இந்த பிசினஸ்ல வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம டீம் ஒர்க்கை பத்தி நம்ம வந்து இந்த பிசினஸ் பத்தி நம்ம சரிங்களா? இது ஒரு ஃபாலோ அப் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜாபுக்கும் ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ்க்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட். ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு வருஷம் படிச்சிருக்கோம், ஒரு 17 வருஷம் ஃபுல்லா படிச்சிருக்கோம். ஸோ அந்த 17 வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருப்போம் அப்படின்னா நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். ஆனா சேலரி ஒரு 30,000 வாங்குறோம். சரிங்களா? 30,000 20,000 வாங்குறோம். ஆனா இந்த ஜாபுக்கு நமக்கு கேரண்டி கிடையாது. ஆனா ஆக்சிஸ் இந்தியால ஒரு 3 வருஷம் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்? 6,500 இந்த பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 வருஷம் இந்த பிசினஸ் தொடர்ந்து பண்ணோம்னா நிறைய இன்கம் இருக்கு. சோ ஜாபையும் ஆக்சிஸ் இந்தியாவையும் கம்பேர் பண்ணி ஃபாலோ பாயிண்ட் சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா செக்யூரிட்டி. இந்த பிசினஸ்ல வந்து ஃபில் பண்ணுவோம். சோ நமக்கு அடுத்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வருமானம் போகும். நம்ம இல்லைனாலும் நம்ம ஒரு 10 நாள் லீவ் போட்ட அப்படின்னாலும் நம்ம கீழே டீம் ஒர்க் பண்றதுனால டீம் இன்கம் வரும். சோ இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டியான ஒரு இன்கம் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி நெட்வொர்க்கோட ஸ்கோப் என்ன இருக்கு. சோ 2024 நெட்வொர்க் துறை எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ண போகுது, கிட்டத்தட்ட ஒரு 64,500 கோடி வந்து டேர்ன் ஓவர் பண்ண போகுது. சோ அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 30 மக்கள் இருக்காங்க. இதுல பல லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஆனா இந்தியால 140 கோடி மக்கள் இருக்கோம். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா வெறும் 7,500 கோடி தான் இங்க டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா. சோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கோட ஸ்கோப் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா அவங்க யோசிப்பாங்க, இதுல நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்ல, லட்சக்கணக்கில் இப்போ அவங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 17 வருஷம் படிச்சிருக்கோம். இப்ப நான் பிஇ முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு பிஇக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய். சோ 4 லட்சம் ரூபாய் முடிச்சு நான் வேலைக்கு எல்லாம் போகல. சோ அப்ப என்னோட 4 லட்சம் ரூபாய் லாஸ். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிச்சிருக்கேன். சோ இது எல்லாமே நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு பைசா கூட நான் சம்பாதிக்கல. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3,500 ஸ்டார்ட் பண்ணி லேடி ஸ்டார்டிங்ல 24,500 போட்டு இன்னைக்கு 38 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா சோ இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அவங்க கிட்ட புரிய வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னா ஒரு சில பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம ஆள் சேர்க்கணுமா, இதெல்லாம் நம்ம சரிங்களா? சோ அப்படி உள்ளவங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராட்காஸ்ட் தூக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாட்ஸ்அப்ல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கம்பெனியோட சக்சஸ் நிறைய வீடியோஸ் வருது, ஹவுஸ் ஒய்ஃப் அச்சீவ்மெண்ட் வருது, வார வாரம் இன்கம் போஸ்டர் வருது. இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டே இருங்க. ஷேர் பண்ண ஒரு நேரத்துக்கு ஒரு கட்டத்துக்கு அவங்களுக்கு தோணும், பரவாயில்ல நமக்கு பிசினஸ் கொடுத்தவங்க வளர்ந்துட்டே போறாங்க, நம்ம இன்னும் அதே சேலரியில தானே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், சோ நமக்கும் ஒரு வருமானம் வேணும் தானே. இந்த மாசம் நம்ம 5,000 மளிகை சாமான் எங்கேயோ வாங்குறோம், இங்க ஒரு டைம் வாங்கி அப்படின்னு ஒரு கட்டத்துல தோணும். சோ அந்த தோணக்கூடிய நேரத்துல கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து பிசினஸ் ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இந்த ஃபாலோ அப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்போம். இங்க பிசினஸ் எடுத்தவங்க நம்ம எல்லாருமே உடனே எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. நான் 3 மாசம் ஃபாலோ அப்ல தான் பிசினஸ்க்குள்ள வந்தேன். சோ இது மாதிரி எல்லாருமே டைம் எடுத்திருப்போம் இல்லைங்களா? ஆனா நாம பார்க்கக்கூடிய நபர் மட்டும் நம்ம என்ன யோசிக்கிறோம், பிசினஸ் பிளான் கொடுத்த உடனே அவங்க ஜாயின் பண்ணிடணும், ஒரு வாரத்திலேயே ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற
நீங்க கேட்டுக்கோங்க. நம்ம எவ்வளவு டைம் எடுத்திருக்கோம்? ஒரு சில பேர் 8 மாசம் எடுத்திருக்கலாம். ஒரு சில பேர் 1 வருஷம் எடுத்திருக்கலாம். 2 வருஷம் கூட ஃபாலோ பண்ணி பிசினஸ் எடுத்திருக்கலாம். சோ என்ன நான் ஜாயின் பண்ணி இன்னுமே 3 வருஷமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஓகேங்களா? அப்படிங்கறது நம்ம கரெக்டா பண்ணணும். இது எல்லாம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா வந்து பிசினஸ்ல பீப்புள் வந்து நம்மள தேடி வருவாங்க. நமக்கான பீப்புள் நமக்கு வருவாங்க. அதுக்காக இருக்கும். சரிங்களா? சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா புதுசா உள்ள நபர்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? நேம் லிஸ்ட், ட்ரீம் லிஸ்ட்லாம் எழுதி உங்க அப்ளைனுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புங்க. அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த பிசினஸை இன்வைட் பண்ணணும், எப்படி பிளான் கொடுக்கணும், எப்படி க்ளோசிங் பண்ணணுங்கிற விஷயங்களை கத்துக்கோங்க. கத்துக்கிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க. 10 பிஓஎம் 10 டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. பிஓஎம்ங்கிறது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். பிளான் சொல்றாங்க இல்லையா? சோ அதுதான் பிஓஎம். 10 பிசினஸ் பிளான் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. 10 டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங். டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங்னா இப்போ 9 மணிக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதான் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங். சோ இந்த 20 மீட்டிங்கும் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியாம வந்து நம்ம ஏதோ பேக்கேஜ் எடுத்துட்டோம் 2 பேர்ட்ட போய் சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து டிராவல் பண்ணாதீங்க. சோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் மட்டும்தான் வரும். யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. நாமளும் வந்து ஃபெட்டப் ஆயிட்டு அதே இடத்துல உட்காந்துரும். சரிங்களா? சோ கண்டிப்பா இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நியூ ஜாயினர்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சாந்திமதி மேம். சாரி, சாந்தி விஜயகுமார் மேம். Ma'am, thank you so much, ma'am.